பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் முற்றுப்புள்ளி இல்லாமல் நீண்டு கொண்டே இருக்கின்றன. இந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்களில் சிறார் குற்றவாளிகளும் இருப்பதுதான் அதிர்ச்சியின் உச்சம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 6ஆம் வகுப்பு மாணவி கொலையில் பள்ளி மாணவர்கள் பிடிபட்டுள்ளனர். கொடூரமான வகையில் மாணவி கொலை செய்யப்பட்ட விதம் அனைவரின் மனதையும் பதபதைக்க வைத்துள்ளது. இதுபோன்ற குற்றங்கள் நீடிக்க என்ன காரணம்? குற்றங்களை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்று விரிவாக பேச இருக்கிறோம் இன்றைய தீர்வை தேடி பகுதியில். அதற்கு முன்பாக இந்த சம்பவத்தின் இன்றைய நிகழ்வுகள் என்ன என்று பார்க்கலாம். குடியாத்தம் அருகே 6ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் கேவிக்குப்பம் பகுதியில் 2வது நாளாக இன்றும் அசாதாரண சூழலே நிலவியது. மாணவியின் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த மாணவரை ஓசூர் அருகே பிடித்த காவல்துறையினர் விசாரணைக்காக கேவிக்குப்பம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அவரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி மாணவியின் உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு மறியல் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மற்றொரு காவல் நிலையத்திற்கு அந்த மாணவர் அழைத்துச் செல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மாணவியின் உறவினர்கள், வியாபாரிகள், பெண்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என பலரும் காட்பாடி குடியாத்தம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலெக்டர் சம்பந்தமா கலெக்டரோ இல்ல இந்த ஊர் எம்எல்ஏவோ இல்ல மந்திரியோ லோக்கல்லே இருக்காங்க. ஆனா இதை பத்தி எந்தவித ஒரு அந்த குடும்பத்துக்கான ஆறுதலோ இல்ல நடவடிக்கையோ மேல் நடவடிக்கை எதுக்குமே எடுக்கல. இந்த மறியல் போராட்டத்தால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காட்பாடி குடியாத்தம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாணவி கொலையில் தொடர்புடைய 2 மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் என மாவட்ட ஆட்சியர் நந்தகோபால் அறிவித்த பிறகே மறியல் கைவிடப்பட்டது. இருப்பினும் இந்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானவர்கள் கேவிக்குப்பம் காவல் நிலையம் முன்பு கூடியிருந்தனர். ஸ்கூல்ல தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸ்கூல்ல இருந்து வெளியில போன பொண்ணு ஸ்கூலுக்கு வரல. இந்த குற்றவாளியாக கருதப்படுகிற அவரும் வெளியில போனவர் சிறிது நேரம் கழிச்சு உள்ள வராரு. வந்தவர் ஒரே டென்ஷனா இருக்காரு. ஆசிரியர் கேக்குறாங்க என்ன விஷயம் சொல்லிட்டு கேக்குறப்ப ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப மறுபடியும் ஸ்கூல்ல இருந்து 1 hour வெளியில போயிட்டு மறுபடியும் அவர் ஸ்கூலுக்கு வரதாக நமக்கு அந்த விசாரணையில நாங்க போய் விசாரிச்சதுல எங்களுக்கு கிடைக்க வந்திருக்கு. தொடர்ந்து அசாதாரண சூழலே குடியாத்தம் பகுதியில் நிலவி வந்ததால் உயிரிழந்த மாணவி படித்து வந்த மாச்சனூர் அரசு உயர்நிலைப் பள்ளி மட்டுமின்றி கேவிக்குப்பத்தில் இயங்கி வரும் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இன்று நடைபெறவிருந்த அரையாண்டு தேர்வுகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. குடியாத்தம் மட்டுமின்றி திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளிலும் மாணவியின் கொலைக்கு கண்டனம் தெரிவித்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெண்கள் அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் கார்த்திகேயன் மற்றும் சுப்பிரமணியன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 6ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்டது குறித்தும் இதில் அம்மாணவி படித்த பள்ளியைச் சேர்ந்த 15 வயதுள்ள ஒரு மாணவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி போலீசார் அவரை கைது செய்திருப்பது குறித்தும் பார்த்தோம். மேலும் மற்றொரு மாணவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக களத்தில் நமது செய்தியாளர் சுப்பிரமணி இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுப்பிரமணி, 2 மாணவர்கள் குற்றவாளிகள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் பிடித்திருக்கிறார்கள். விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? காவல்துறை தரப்பில் என்ன சொல்றாங்க சுப்பிரமணி? மாணவி கொலை வழக்கு தொடர்பாக கேவிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பள்ளியில் படிக்கக்கூடிய 15 வயது சிறுவனை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டுள்ள சிறுவன் இன்று மாலைக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று டிஐஜி தமிழ்வன் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக வேறொரு மாணவனையும் காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அது பற்றிய தகவல்களை காவல்துறையினர் தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள். இதற்கிடையில் இந்த கொலையில் இன்னொருவருக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது பற்றி காவல்துறையினர் தொடர்பு கொண்டு கேட்டபோது எந்த தகவலையும் அவர்கள் தர மறுத்து வருகிறார்கள். விசாரணைக்கு இடைஞ்சல் செய்ய வேண்டாம் என்ற ஒரு பதிலை மட்டும்தான் அவர்கள் தருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் இன்று காலையில் நடந்த போராட்டத்திற்கு பிறகுதான் இதுபோன்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட கலெக்டர் இந்த பகுதி எம்எல்ஏ என அனைவருமே இந்த கேவிக்குப்பம் காவல் நிலையத்திற்கு வந்து முழுவதுமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பிறகுதான் மாணவியின் உடலை இன்று மாலை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வேலூர் அரசு அடுக்கம்பாறை மருத்துவமனையிலிருந்து மாணவியின் உடல் அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் உடல் வீட்டிற்கு வந்துவிடும். தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய
சுப்பிரமணியம், உயிரிழந்த அந்த பெண்ணினுடைய பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்படின்னு சொன்னீங்க. என்ன பேச்சுவார்த்தை நடைபெற்றது? எத்தகைய உறுதிமொழிகள் அந்த பெண்ணினுடைய பெற்றோருக்கு தரப்பட்டன? இந்த வழக்கை பொறுத்தவரையில் நேற்றில் இருந்தே பொதுமக்கள் மட்டுமல்லாமல் மாதர் சங்கத்தினர் என அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலையிலும் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் மேலாக காட்பாடி குடியாத்தம் சாலையில் பெரிய அளவில் ஒரு சாலை மறியல் நடந்தது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். என்ன கோரிக்கை? அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், மாணவியின் ஒரு குடும்பத்திற்கு தகுந்த நிவாரண நிதி வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த கொலை வழக்கில் ஒருவருக்கு மட்டும் தொடர்பில்லை, மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கிறது. எனவே அவர்களையும் கைது செய்து உரிய முறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அது மட்டுமல்லாமல் மாவட்ட கலெக்டர் சம்பவ இடத்திற்கு காலையில் வரவில்லை. மதியத்திற்கு பிறகுதான் சம்பவ இடத்திற்கு வேலூர் மாவட்ட கலெக்டர் வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பிறகுதான் மாணவியின் உடல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவர்கள் அளித்த உறுதிமொழி அடிப்படையில் தகுந்த நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அது பற்றி ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட கலெக்டர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் மாவட்ட கல்வித்துறை இந்த சம்பவ இடத்திற்கு இதுவரை வரவில்லை என்ற குற்றச்சாட்டை தான் இப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இது போன்ற சிறுவர்கள் இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுவதற்கு, அது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக நிகழ்கிறது. இது பற்றி நம்மளிடம் பேசுவதற்காக மாதர் சங்கத்தை சேர்ந்தவர் நம்மிடம் இருக்கிறார்கள். நாம் அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். இது போன்ற பள்ளி மாணவிகளிடம் இருந்து வன்கொடுமை அதிகமாக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இது போன்று நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. காரணம் ஒரு குறிப்பாக சொல்லணும்னா மது. ஏன்னா அது ஒரு டீ ஸ்டால் மாதிரி ஆயிடுச்சு. யார் வேணா வரலாம், யார் வேணா வாங்கலாம். ஒரு காலம் அது விளக்கா இருக்கிறப்போ அச்சப்பட்டாங்க. ஈவன் நாங்கள் எல்லாமே கூட இப்போ யார் வேணா போகலான்றது அது ஒரு காரணமாக சொல்லலாம். தொலைக்காட்சிகள் சொல்லலாம், அது ஒரு காரணமாகவும் சொல்றது. ஏன்னா பிள்ளைகளை எதை பாதிக்குதுன்னு சொல்ல முடியலைங்களே. அது தவிர சுற்று வட்டாரத்தில் இப்போ இதை ஒரு தவறு செய்யும் போது அந்த தண்டனைக்கு ஒன்றுமே இல்லை. ஏதோ அந்த பையனுக்கு வன்மை இருந்தனா நம்ம செய்தால் நமக்கு என்ன வந்துட போகிறது? ஒரு நாள் தண்டனை, ஒரு வாரம் தண்டனை, ஒரு மாதம், இதை செய்யலாமே என்ற ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கை, ஒரு அசட்டு தைரியம். எதை வேணும்னாலும் செய்யலாம். அதுதான், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. யாருக்கு தண்டனை கொடுத்துருக்கோம்? இது வரைக்கும் டெல்லியில் அந்த பொண்ணு நடந்தது. இது வரைக்கும் என்ன பண்ணோம்? போன வாரத்தில் ஒரு பொண்ணை இந்த மாதிரி ரேப் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸில் ஒரு ஐடி கேர்ளை ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப் பண்ணி மர்டர் என்ன பண்ணிட்டாங்க? இவன் மட்டும் பண்ணா என்ன பண்ணிட்டு போறாங்க? இந்த தைரியம் இது வேற எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் அப்பாற்பட்டது. துணிச்சல் தர அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் எதை வேணும்னாலும் செய்தாலும் சட்டம் ரொம்ப எளிமையா இருக்கு. வெளிநாட்டுல இந்த சட்டம் கிடையாது. அவனை கொண்டு நீங்க நிறுத்துங்க. காவல்துறை என்ன தண்டனை கொடுக்கறதுங்க? கொண்டு பப்ளிக் முன்னாடி நிறுத்துச்சோங்க. தண்டனை நாங்க கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கொடுத்தோன்னு தெரிஞ்சதுன்னா எவனுமே இந்த மாதிரி பொண்ணு திரும்பி பார்க்க கூட யோசிப்பான் சார். பத்திக்குது சார். ஒரு பொம்பளைங்க நானும் ஒரு பெண்ணு, எங்ககிட்ட இருக்கிறவங்க பொம்பளைங்க தான். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னும் போது எங்களுக்கு விடுங்க, நாங்க காலத்தை தள்ளிட்டோம். அதுவே தள்ளினா கூட வயசானவங்க கிடையாது, வயசு பொண்ணுங்க கிடையாது. பொம்பளையா படவை சுத்தி இருக்கா, எதை வேணா செய்யலான்ற துணிச்சலோட இருக்காங்க. நன்றிமா. மாதர் சங்கத்தினர் இந்த சம்பவம் மிகவும் உண்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அரசு பள்ளிகள் 3 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசு பள்ளிகளை பொறுத்தவரையில் போதிய வசதிகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதி இது பற்றி தெரிவிப்பதற்காக நம்மிடம் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு சுப்பிரமணியம் தொடர்ந்து பேசலாம். சுப்பிரமணியம், அது குறித்து நம்ம பின்னர் தெரிந்து கொள்ளலாம். இப்ப நம்முடைய இணைப்பில் சமூக ஆர்வலர் தமிழ்ச்செல்வி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் தமிழ்ச்செல்வி. வணக்கம் மேடம். சிறார் மனதில் இது போன்ற வன்மங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன காரணமா சொல்றீங்கம்மா? இதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஊடகங்களே இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். சினிமாக்களில் காட்டப்படக்கூடிய அறகுறையான அது மாதிரி விஷயங்கள் ரொம்ப பாதிச்சிருக்குன்றத நம்ம பாக்குறோம். இன்னொன்று, பெண்கள் ஒரு பண்டகமாக பார்க்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலை இன்னும் நீடிக்குது. பாதுகாப்பு இல்லை, ஒரு விழிப்புணர்வு சொல்லப்படுவது இல்லை. இன்னைக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் என்ற பெயரிலே பிற மாநிலங்களில் இருந்தும் எங்கெங்கிருந்தோ வரக்கூடியவங்களுக்கு ஒரு முகவரி இல்லை, அவர்களை கண்காணிப்பது இல்லை. அவங்க தான் இந்த மாதிரி போற வர வழியில இருக்கக்கூடிய குற்றங்களை பூரா செஞ்சுட்டு போகக்கூடியது இருக்கு. இன்னொன்னு, கஸ்டோடியல் ரேப்னு ஒண்ணு இருக்கு. பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் தவறா நடந்துக்கிறது, வீட்டுல குழந்தைகளிடம் உறவினர்களை தனியாக தவறாக நடந்து கொள்றது, அக்கம் பக்கத்தினர், நண்பர்கள் என்று இன்றைக்கு குழந்தைகள் இது ஒரு வேட்டைக்காடாக மாற்றப்பட்டிருக்குன்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இப்படிப்பட்ட தவறுகளை கண்டிப்பதற்கான மெஷினரி ரொம்ப பலவீனமா இருக்கு. இன்றைக்கு நீங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் இதர பெண்களுக்காகவும் மகளிர் ஆணையம் இருக்கு. அந்த மகளிர் ஆணையம் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இருக்கா? அதுல போதுமான பணியிடங்கள், ஆட்கள், அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய வயது உடையவராக இருக்கிறாரா?
என்றெல்லாம் பார்த்தா அதெல்லாம் வந்து போலித்தனமாகவும் கேலிக்குரியதாகவும் இருக்கு. காவல்துறையில வந்து குற்றங்கள் பதியப்பட்டாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை. இது எல்லாத்துக்கும் மேலேயும் எல்லாரும் ரொம்ப அருவருப்பா பாக்குற விஷயம் என்னன்னா, ஒரு தலைவருடைய பிறந்த நாள் என்று சொல்லி உள்ள இருக்கக்கூடிய குற்றவாளிகளை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி குற்றவாளிகளை, கொலை குற்றவாளிகளை, குழந்தைகளை, பெண்களை வந்து இது மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்தவனெல்லாம் பண்ணிடுறாங்க. அப்ப சட்டம் வந்து தண்டிக்காது, தண்டிச்சாலும் வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு துணிச்சல் என்பது இருக்கு. இந்த மது அரக்கன் ஒழியாமல் ஆண்கள் வந்து போதையில் இருக்கும் பொழுது இந்த குற்றங்கள் அதிகமாகுது அப்படின்றது வந்து புள்ளிவரங்கள் கூறுகின்றன. திட்டமிட்டும் இப்படிப்பட்டது நடக்குது. இன்னொரு அடிப்படையான விஷயம், ஒரு வேலை வாய்ப்பின்மை, ஒரு சமூகத்துல வந்து தன்னை ஒரு மனிதனாக காட்டிக்கொள்ளாமல் மிருகங்களை போல் வாழக்கூடியவர்கள் இன்னைக்கு நிறைய ஆயிட்டாங்க. அப்போ குடும்பம்ன்ற ஒரு அமைப்பு இல்லாத போது தன்னுடைய ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத குழந்தைகள், பெண்கள் என்று தேர்ச்சி செய்யறாங்க. இதையெல்லாம் அரசு வந்து ரொம்ப கவனத்தோடு கையாள வேண்டும். காவல்துறை கொஞ்சமாவது மனசாட்சியோடு இதுல செயல்பட வேண்டும். பெண்களும் நிறைய போராட்டங்கள் நடத்தணும். இந்த போராட்டங்கள்ல இத சும்மா பேப்பர்ல படிச்சுட்டு டிவியில பார்த்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. முதல்ல இதுல வந்து எல்லாருக்குமே ஒரு உணர்வு வேணும், ஒரு கோபம் வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா. நீங்க சொன்னது போல குற்றம் செய்பவர்களுக்கு தங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்கின்ற ஒரு பயம் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கறது ஒரு உண்மையான செய்தி. ஏன்னா இதுல குற்றம் செய்திருக்கிறவங்க சிறார்கள், பெரியவர்கள் கூட இல்ல, சிறார்கள் தான் குற்றம் செய்திருப்பார்கள் என்று சந்தேகிக்கப்படுறாங்க. இப்ப அந்த சிறுவர்களுக்கான தண்டனை அதிகரிக்கப்பட வேண்டுமா? கண்டிப்பாக. இதுல வந்து குற்றத்துல சிறுவர் செஞ்ச தண்டனை, பெரியவர் செஞ்ச தண்டனைன்றது குற்றம்ன்றது கிடையாது. சிறுவர்களாக இருந்தாலும் செய்திருக்கிற குற்றம் வந்து பெரியவர்கள் செய்யக்கூடிய குற்றம். இப்ப சிறுவர்கள்லயே இவங்க இப்படி பழகி இந்த தண்டனையை வந்து தப்பிச்சுட்டா பிறகு வந்து இது ரொம்ப அதிகமாயிடும். அதனால வந்து வயது என்பது எதுல பார்க்கணும்னா, ஏதோ திருட்டு குற்றம், பொய் சொல்லிட்டாங்க, தெரியாமல் சூழ்நிலை காரணமாக செய்யக்கூடிய குற்றம், கொலை குற்றத்துல கூட விடுவிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பெண்கள் மீது வந்து நம்ம வந்து ஒண்ணு செய்யலாம், அவங்கள வந்து இது மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்யலாம்னு ஒரு சிறுவனுக்கு தோன்றுகிறது என்று சொன்னால் அவன் வந்து வாழ்நாள் பூரா அவனுக்கு இவ்வளவோ ஆயுள் இருக்கு, அத்தனை ஆயுளிலும் அதை செய்து கொண்டிருப்பான் என்பதால் இந்த குற்றம் சிறுவன் செய்ததா பெரியவன் செய்ததா என்று கூட பார்க்க கூடாது. ஒரு பெண்ணுடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கு, உடல் பாதிக்கப்பட்டிருக்கு, உயிர் பறிக்கப்பட்டிருக்கு என்ற அடிப்படையில் அதிகபட்ச தண்டனையான ஒரு தூக்கு தண்டனையை வரைக்கும் இது கொண்டு போகணும். கண்டிப்பாக இதை சிறுவர்கள் குற்றம் செய்யும் பொழுது அவர்கள் ஏன் இந்த குற்றத்தை செய்கிறார்கள் அப்படின்னு ஆராயும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்லொழுக்கம் குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லை அந்த மாணவர்களுக்கு அல்லது மாணவிகளுக்கு. இந்த சூழ்நிலையில் கல்வித்துறையில் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை வளர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை செய்யலாம்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இயந்திர உலகத்துல கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போறாங்க. அப்படி போகும்பொழுது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு குழந்தைகளை பாதுகாப்பாக விட்டுட்டு போறதுக்கு இடமும் கிடையாது, செலவழிப்பதற்கான அளவிற்கு சம்பளமும் கிடையாது. அப்ப இந்த குழந்தைகள் தெருக்களிலே வளரும் பொழுது அவர்கள் பல ஆபாசமான விஷயங்களை கத்துக்கிறாங்க. முதல்ல வந்து குழந்தைகளுக்கு வந்து கல்வி நிலையங்கள்ல சொல்லி கொடுக்கறது இருக்கட்டும். அவர்கள் ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய தாயாக இருந்தால் அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதற்கு குழந்தைகள் பாதுகாப்பகம் குடியிருக்கும் இடத்திலேயோ அல்லது வேலை செய்யும் இடத்திலேயோ இருப்பதற்கான உத்தரவாதம் இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு ஹோட்டல்லையும் பார்த்தோம்னு சொன்னா பார் அட்டாச்சுன்னு இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு அலுவலகத்துல ஒரு கிரெச் அட்டாச்சா பார்க்க முடியுமா? இங்க குழந்தை பாதுகாப்பகம் இயங்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. சோ குழந்தை வளரும் பொழுதே வளரக்கூடாத இடங்களில் வளருவதால் இந்த குற்றங்கள் ஏற்படுது. அப்ப குறைந்தபட்சம் கல்வி நிலையங்களிலாவது இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், இன்றைக்கு கல்வி என்பது தனியார் மயத்தினுடைய அடிப்படையில் அது ஒரு சேவை என்பது மாற்றப்பட்டு இன்றைக்கு லாபம் தரக்கூடிய தொழிலாக மாற்றப்படுவதால் இது போன்ற ஒரு மாறல் விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியரே நியமிக்கப்படுவது கிடையாது என்பதுதான் அடிப்படையான குற்றச்சாட்டு. வளர்கின்ற சூழல் ஒரு முக்கியமான காரணமா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. பழிவாங்கும் நடவடிக்கைகளா கூட சில சிறார்கள் இந்த மாதிரி ஈடுபடுறாங்க. பெண்களின் மீது ஆசிட் வீச்சு, இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் பழிவாங்கும் நடவடிக்கைகளாக கூட சில சமயம் நடக்குது. அப்ப வளர்ப்பு என்பது மிகவும் அவசியம் அப்படின்னு நீங்க சொன்ன கருத்திற்கு பெற்றோர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும்? இப்ப பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு சோறு போட்டா போதும், நல்ல துணிமணி வாங்கி கொடுத்தா போதும், அவங்க முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தா போதும் நினைக்கிறது முதல்ல தவறு. பெற்றோர்கள் வந்து முதல்ல தானே ஒரு ரோல் மாடலா இருக்கணும். வீட்டுல வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுறது, ஒருவருக்கொருவர் சண்டை பிடிப்பது, அக்கம் பக்கம் சண்டை பிடிப்பது, மற்ற பெண்களை முதல்ல வீட்டுல குறைவாக பேசுறது, அவர்கள் நடத்தையை பழிப்பது, இதெல்லாம் குழந்தைங்க முன்னிலையில செய்யவே கூடாது, குழந்தைங்க முன்னிலையில செய்யக்கூடாது. பொதுவாக ஆண் குழந்தைகளுக்கு வந்து பெண் குழந்தைகளை பற்றி உயர்வாக கத்துக் கொடுக்கணும், அவங்கள மதிக்க கத்துக் கொடுக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரியை சகோதரன் கையை நீட்டி அடிப்பதையோ தொடக்கூடாத இடங்களில் தொடுவதையோ வந்து ஒரு தாயோ தகப்பனோ கண்டிக்கணும்.
உறவினர்கள் வீட்டில தேவையில்லாம விட்டு விட்டு போவது, கண்காணிப்பே இல்லாம போறது, மூடத்தனமாக யாரையாவது நம்புவது, இதையெல்லாம் விட்டு குழந்தைகளுக்கு நல்ல மாரல்ஸை சொல்லிக் கொடுக்கணும். எப்படி மற்றவர்களை மதிப்பது என்பதை சொல்லிக் கொடுக்கணும். இன்னொன்னு, இதற்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் என்று அப்படி தண்டனை பெற்றவர்களை கூட சொல்லி அச்சுறுத்தி வைக்கணும் குழந்தைகளை. இதெல்லாம் பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை என்றாலும் கண்டிப்பாக அவர்கள் செய்யணும். இன்னொன்னு, சமூக கூடங்களை இதற்கு பயன்படுத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 எல்லாம் கிராம சபை கூடுது. இதுக்காக அதே போலவே இப்படி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே கிராம சபைகளை கூட்டி வருடத்திற்கு 2 முறையோ 3 முறையோ அனைத்து குழந்தைகளையும் கட்டாயம் வர வேண்டும் என்று பெற்றோர்களையும் அழைத்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம முயற்சி செய்தோம்னு சொன்னா கண்டிப்பாக அது நடக்கும். கருத்துக்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வி. சுப்பிரமணி, பெரும்பாலானோர் சொல்வது மது ஒரு காரணமாக சொல்றாங்க இது மாதிரியான குற்றங்களுக்கு. இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அந்த மாணவர்கள் மது அருந்தியதாக விசாரணையில் தெரிய வந்திருக்குதா? கண்டிப்பாக பூங்குழலி, இது சம்பந்தமான விசாரணை நடந்து வருகிறது கேவி குப்பம் காவல் நிலையத்தில். முதல் கட்டமாக அந்த சம்பவ இடத்தில் மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கைது செய்யப்பட்டுள்ள 15 வயது சிறுவன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த ஏற்கனவே அந்த பகுதியில் மது பாட்டில்கள் கிடந்ததாகவும் அந்த மது பாட்டில்கள் வைத்துதான் அந்த மாணவியை தான் கொலை செய்ததாகவும் ஒரு வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் போலீஸ் தரப்பில் தெரிவிப்பது என்னவென்றால் அந்த சிறுவன் மது அருந்தவில்லை என்ற கருத்தை தான் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தொடர்பாக தாங்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அந்த கொலை நடந்த இடத்திற்கு அருகில் சிலரை பிடித்து காவல்துறை விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு சிலரை தற்போது காவல் நிலையத்தில் வைத்தே விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதில் சிறுவர்கள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்களா அல்லது பெரியவர்கள் யாராவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணங்கள் தான் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏனென்றால் 15 வயது சிறுவனுக்கு இது போன்ற ஒரு கொடூரமான செயல் தோன்றியது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எப்படி எழுந்தது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற கோணங்களில் தான் காவல்துறையை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை பொறுத்தவரையில் 3 அரசு பள்ளிகள் இருக்கிறது. இந்த அரசு பள்ளிகளில் போதிய வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டை தான் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இதுபோன்ற சம்பவத்தையொட்டி காலையில் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் இதை கருத்து தான் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்குள்ள 3 அரசு பள்ளிகளிலும் எந்த வசதிகளும் இல்லை. ஆசிரியர்கள், அரசு பள்ளி பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களை முறையாக கவனிப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் வருகை பதிவேடுகள் சரியாக பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் இப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது பற்றி தெரிவிப்பதற்காக கேவி குப்பம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், இந்த அரசு பள்ளிகள், இந்த பகுதியில் அரசு பள்ளிகளில் எந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிறது? மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எந்த மாதிரி பாதுகாப்பு சூழ்நிலை இருக்கிறது? அரசாங்கம் முதல்ல ஸ்கூலுக்கு சேஃப்டி கொடுக்கல. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ தனியார் ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூம்லேருந்து காம்பவுண்ட்லேருந்து ஃபுல்லாக ஒரு காலையில் ஒரு குழந்தை விட்டோம்னாக்கா அது காலையில் வரைக்கும் அப்படியே சாயந்தரம் வரைக்கும் நம்ம போனாக்கா சேஃப்டியாக இருக்குது குழந்தை. கவர்மெண்ட் ஸ்கூலில் அது இல்லை. பாத்ரூம் போனாக்கா கவர்மெண்ட் ஸ்கூலில் பாத்ரூம் போனாக்கா 11 வயசு பொண்ணு, அதாவது 10வது படிக்கிற பெரிய பொண்ணு அது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நான் தற்சமயம் அப்படி போவேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவேன், அந்த நேரத்துக்கு பார்த்தாக்கா அந்த பாப்பா அந்த மொழு போதற்கு அப்படி போகும். அது நான் நினைக்கிறது இதெல்லாம் என்னடா இதெல்லாம் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கல. நீங்கள் அது ஒரு பாத்ரூமோ அதுக்கெல்லாம் அட்டாச்மெண்ட் மாதிரி எதனா பண்ணி விட்டுருந்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைங்க பொறுப்பாக இருக்கும். காலையில் ஸ்கூலுக்கு போச்சிங்களா பொண்ணுங்க, சாயந்தரம் வரைக்கும் உள்ளே இருக்கணும். அதுக்கு 2 வாட்ச்மேனை போட்டு அது பொறுப்பாக அந்த பசங்களை வெளியே விட்டாக்கா அது பொறுப்பாக வந்துடும். அது நீங்கள் அந்த பொறுப்பு இல்லை, காம்பவுண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, ஸ்கூல் விட்டோன்னா அப்படியே ஆடு மாடு மாதிரி போகிற மாதிரி போனாக்கா அது தப்பு தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா பாதுகாப்பு பண்ணணும். கவர்மெண்ட்டு பாதுகாப்பு கொடுக்கணும். முதல்ல ஒரு டாய்லெட்டு, பாத்ரூம் மொத்தமாக சேஃப்டியாக பண்ணணும். அதை பண்ணி விட்டுட்டாக்கா அந்த பொட்டை பசங்க வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அது உள்ளே இருந்துட்டு ஸ்கூல் பார்த்துட்டு அந்த பாடி வெளியே வந்துடும். அது சேஃப்டி இல்லாத போது நம்ம என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்னாக்கா நம்ம ஸ்கூல் ஃபீஸ் காட்டுறோம், பஸ் ஃபீஸ் காட்டுறோம், எல்லா ஃபீஸ் காட்டுறோம். காரணம் சுப்பிரமணி அவருடைய கருத்தை தொடர்ந்து கேட்கலாம். இப்ப நம்முடைய இணைப்பில் பெண்ணிய செயற்பாட்டாளர் நிர்மலா குற்றவை இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் நிர்மலா குற்றவை. வணக்கம். இந்த மாதிரியான குற்றங்களுக்கு தண்டனைகளை அதிகரித்தால் இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் குறையலாம் அப்படின்ற கருத்துக்களும் எழுது. ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? இல்ல, தண்டனைங்கிறது ஒரு தற்காலிகமாக இந்த பிரச்சனைக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கான ஒரு வழி.
அதை வந்து அதிகப்படுத்துறது அப்படிங்கறது வந்து இவங்க உச்சபட்சமா சொல்லக்கூடிய தண்டனைகள் வந்து ஏற்கனவே நடைமுறையில வந்தாச்சு. ஆனாலும் வந்து இந்த குற்றங்கள் குறையறதா இல்லை. இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த தோழர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அரசு பள்ளிகள்ல வந்து கழிப்பறை வசதி இல்லை அப்படிங்கிற. அரசு பள்ளிகளையும் இல்லை, பொது வழிகள்லயும் இல்லை. அது ஒரு முக்கியமான காரணமா தான் இருக்கு. இப்போ இந்த தண்டனை அப்படின்னு வரும்போது இவங்க பேர்ல எல்லாம் இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு வந்து டெல்லியில வந்து நிர்பயா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டில இருந்து பல பரிந்துரைகள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி நிர்பயா ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. பட் இதுவரைக்கும் அந்த ஃபண்டை ப்ரீவியஸ் கவர்மெண்டா இருக்கட்டும், இந்த கவர்மெண்டா இருக்கட்டும், அந்த ஃபண்ட்ல இருந்து எதுவுமே வந்து ஒரு பயனுள்ள வகையான விஷயங்களை முன்னெடுக்கவே இல்லை. அந்த கமிட்டி சொன்ன எந்த விஷயங்களும் இவங்க முன்னெடுக்கவே இல்லை. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் ஒரு கொதிநிலையோட ஒரு விவாதங்கள் மேற்கொள்ளப்படுறது. அரசு துறையில இருக்கவங்க அல்லது வந்து முதலமைச்சரோ அல்லது பிரதம மந்திரியோ அமைச்சர்களோ அறிக்கைகள் விட்டுட்டு ஓய்ந்து போயிடுறாங்களே தவிர நடைமுறையில இவங்க எதையுமே ஒரு மாற்றத்துக்கான வேலைகளை செய்யறது இல்லை. சம்பவங்கள் நடந்த பிறகு அதற்கான நடவடிக்கைகளை முழுமையாக எடுக்கவில்லை. ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது சிறார் குற்றவாளிகள் அதிகமாக இருப்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இந்த சம்பவம் இருக்குது. சிறார் மனதில் இப்படிப்பட்ட ஒரு வன்மம் இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த வன்மம் சிறார்கள் மனதில் அதிகரிக்கிறதுக்கு இந்த சமூகம் இன்னும் என்ன மாற்றத்தை சந்திக்க வேண்டும்? நம்ம வந்து பலமுறை இதை பேசியிருக்கோம். அடிப்படையில வந்து வீட்டு சூழ்நிலையிலும் சரி, சமூக சூழ்நிலையிலும் சரி, தொடர்ந்து வந்து பெண் அப்படிங்கறத பத்தி ஆண்கள் மனதுல என்ன சொல்லி வளர்க்குறாங்கிறதுலதான் வந்து இதை வந்து அப்படியே நிதர்சனமா நம்மளுக்கு வந்து காட்டுது. ஒரு ஆணுக்கு வந்து பெண் பற்றிய ஒரு மதிப்பீடு என்னவா இருக்குன்னு. சோ பெண் அப்படிங்கிறவள் வந்து ஒரு பலவீனமானவள், அவள் இரண்டாம் தரமானவள், அவள் நம்மளுடைய துய்ப்புக்கான ஒரு பொருள் அப்படிங்கறத டேக் இட் ஃபார் கிராண்டட் இந்த சமூகம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்ப அதை மாத்தாம நாம வந்து அந்த தனிநபர்களை நாம வந்து குற்றவாளிகளா சொல்லிட்டே இருக்கோம். குற்றம் நடக்கிறதுக்கு ஓகே, அந்த நேரம் வந்து தனிநபர்கள் காரணமா இருந்தாலும் தொடர்ந்து இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு இந்த சமூக அமைப்பும் ஒரு காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு பாலின ரீதியான இந்த பாகுபாடை களைவதற்கான ஒரு செயல்பாட்டு திட்டத்தோட அரசு வந்து வேலை செஞ்சாதான் இதை வந்து நாம மாத்த முடியும். இது வந்து இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ்ன்னு சொல்லி படிக்கிறோம். பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் ஒரு few days or few weeks back வந்து ஒரு I think ஒரு 6th standard student கூட was suspected that he could have done this kind of act. So வந்து பெண்கள் பற்றின புள்ள வந்து ஆண் மனசுலயும் சரியா ஒட்டுமொத்தமாக சமூக அளவிலையும் மாத்தாம இந்த குற்றங்களை தடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆணும் பெண்ணும் நிகர் என்ற உணர்வு சிறு வயதிலிருந்தே இரு பாலருக்கும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து ஏற்புடையது. திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, இணையதளங்களாக இருந்தாலும் சரி, எந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு மனதை ஒருமுகப்படுத்தாமல் பிள்ளைகளுக்கு ஒரு கீழ்த்தரமான சிந்தனைகளையும் அந்த திரைப்படங்களும் இணையதளங்களின் வாயிலாக அவங்க கத்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு வருத்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த மாதிரியான குற்றங்கள் களைய விரைவில் நடவடிக்கை எடுப்போம். நன்றிமா சுப்பிரமணியம், உங்களுடைய தகவல்களுக்கும் நன்றி.